முதல் முறையா இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இங்க நடந்திருக்கு. ஆமா, காரணமே இல்லாம ஏன் இப்படி நடந்தது? இல்ல, காரணம் இருக்கு. உன் கூட வந்த அந்த மிகுதான காரணம். எப்படி புடிச்சிருப்ப? ஆனா இன்னமும் அந்த மிருகங்கள் எதுக்காக மீகோவை துரத்திக்கிட்டு வருதுங்கன்னு எங்களுக்கு தெரியல. மத்த விஷயங்களை விட்டு தள்ளு. ஆனா தாக்க வந்த மிருகங்கள் இருக்கே, அது சாதாரண மிருகங்கள் இல்ல. ரொம்ப ஆபத்தானது. தாக்குதலுக்கான காரணத்தை தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்கணும். நான் சுயம்பு ஆலயத்தோட முதன்மை முனிவரை நீ பார்க்கணும். சுயம்பு ஆலயமா? மலைகள்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. எங்க தாத்தாக்கு தியானம் பண்ண தோணுச்சுன்னா அவர் இந்த இடத்துக்கு தான் வருவாராம். ஆனா இங்க வந்து அவர் தியானம் பண்ணதே இல்ல. ஒரு தடவை நானும் அவர் கூட இங்க வந்துட்டேனா, இந்த இடத்தை பார்த்ததுல இருந்து இங்க இருந்து போக மனசே இல்ல. எங்க தாத்தா வராதேன்னு சொல்லி கேட்காம நான் இங்க வந்துட்டேனா, வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தூரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா வழி தெரியாம போச்சு. அப்புறம் 2 நாளா படாத பாடுபட்டு எல்லாருமா சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்போ எனக்கு எல்லா இடமும் அத்தப்படி. அதோ தெரிஞ்சு பாருங்க, அதுதான் சுயம்பு கோயில். பாத்துக்கோ. ஐயா, இந்த இடத்துல முதன்மை முனிவர் யாரு? முனிவரை விட இங்க ஒரு மனுஷனை கூட காணுமே. இந்த விஷயத்தை பத்தி இதுவரைக்கும் எனக்கு கூட எதுவும் தெரியாது. அச்சச்சோ, இப்ப நம்ம என்ன பண்றது? சாரங்கி இசை கேக்குதே. வா பீம், யாரு வாசிக்கிறாங்கன்னு போய் பாத்துடலாம். என்ன? நீங்க எல்லாரும் தரிசனத்துக்காக வந்திருக்கீங்க போல இருக்கு. இல்ல, நாங்க முதன்மை முனிவரை பார்க்க வந்திருக்கோம். ஆனா அவரை எங்கேயுமே காணோமே. உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா முதன்மை முனிவர் இந்த கோயில்ல இருக்கறதே இல்ல. ஓஹோ, அப்படின்னா அவரை எங்க பாக்குறது? எங்களை அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவியா? வரத், நீங்க என்ன வரதுன்னு கூப்பிடலாம். நிச்சயமா கூட்டிட்டு போறேன், வாங்க. நாக்கு ரொம்ப நீட்டிட்டு இருக்கு. இந்த இடத்துல வசிக்க அந்த முனிவருக்கு பயமா இருக்காதா என்ன?